புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். சென்னை புத்தக கண்காட்சியை பற்றி நான் சொன்னேன். ஆனால் என்னென்ன புத்தகம் வாங்கணுங்கிறத பற்றி நான் எதுவுமே சொல்லலை. அதை பற்றி தான் இந்த காணொளி. இப்போ நான் சொல்ல போகிற புத்தகங்களை 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். அந்த ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 5 புத்தகத்தை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். அந்த 5 கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை சார்ந்து, பழக்க வழக்கம் சார்ந்து, மக்களுடனான உறவுகள் சார்ந்து, பணம் சார்ந்து, கடைசியாக கணவன் மனைவி உறவுகள் சார்ந்து. முதல் கேட்டகரி தன்னம்பிக்கை சார்ந்த புத்தகங்கள். இதில் முதல்ல நான் சொல்ல போகிற புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஸ்டாப் ஒரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங், புக் பை டேல் கார்னகி. இதை தமிழில் கவலையை விட்டொழித்து மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படின்னு நாகலட்சுமி சண்முகம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. புத்தகத்தோட தலைப்பே சொல்லுவோம் இது எதை பற்றின்னு. நமக்கு வர கவலை, அந்த கவலையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, இதையெல்லாம் பற்றி தான் இந்த புத்தகம் பேசுது. 2வது புத்தகம் த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டு பை ஜோசப் மார்வி. இதையும் தமிழில் நாகலட்சுமி சண்முகம் தான் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆழ் மனதின் அற்புத சக்திங்கிற பேரில். இதுவும் புத்தகத்தோட தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஆழ் மனதை பற்றி பேசுது. நம்ம ஆழ் மனதில் என்ன நினைக்கிறோம், என்ன விதைக்கிறோம், அதுதான் நிஜத்தில் நடக்குது. இதையெல்லாம் பற்றி தான் இந்த புத்தகம் பேசுது. 3வது புத்தகம் தி சீக்ரெட் பை ரோண்டா பிரைன். இதை தமிழில் PSV குமாரசாமி ரகசியம்ங்கிற பேரில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. 4வதா இக்கிகை இந்த ஜாப்பனீஸ் சீக்ரெட் டு லாங் அண்ட் ஹாப்பி லைஃப் பை பிரான்சக் மிராயஸ் ஹெக்டர் கிராசியா. இதை தமிழில் PSV குமாரசாமி தான் மொழிபெயர்த்திருக்கிறாரு இக்கிகைங்கிற பேரில். 5வதா ப்ரிடிக்டபிள் ரிசல்ட்ஸ் இன் அன்பிரிடிக்டபிள் டைம்ஸ். இதை ஸ்டீஃபன் ஆர் கர்வி, பாப் விட்மேன் எழுதியிருக்காங்க. இதை தமிழில் ஆலிரத் அசோக்குமார் மொழிபெயர்த்திருக்கிறாரு. திடீர் பிரச்சனைகளை சொல்லி அடிப்பது எப்படிங்கிற பேரில். 2வது கேட்டகரி ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற புத்தகம் த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். இதையும் ஸ்டீஃபன் ஆர் கோவி தான் எழுதியிருக்கிறாரு. இதை தமிழில் அதிக ஆற்றல் வாய்ந்த மனிதர்களின் 7 பழக்க வழக்கங்கிற பேரில் நாகலட்சுமி சண்முகம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. 2வது புத்தகம் அட்டாமிக் ஹேபிட்ஸ். இதை தமிழில் சின்னஞ்சிறு பழக்கங்கள், நாகலட்சுமி சண்முகம் தான் மொழிபெயர்த்திருக்காரு. இதை எழுதியிருக்கிறவர் ஜேம்ஸ் கிளியர். 3வது புத்தகம் பவர் ஆஃப் ஹேபிட் பை சார்லஸ் டியூஹிக். இது தமிழில் மொழிபெயர்க்கப்படலைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இதுவும் பழக்க வழக்கம் சார்ந்த புத்தகம் தான். இந்த புத்தகத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தனி மனிதனோட பழக்க வழக்கத்தை சொல்கிறதோட கூடவே மக்களோட பழக்க வழக்கத்தையும் சொல்லுது. தொழில் சார்ந்து இயங்குறவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப உதவும்னு நினைக்கிறேன். 4வதா த ஒன் திங் புக் பை கேரி W கெல்லர் அண்டு ஜே பாபாசன். இதை தமிழில் நாகலட்சுமி சண்முகம் ஒரே ஒரு விஷயங்கிற பேரில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. 5வதா மிராக்கிள் மார்னிங் புக் பை ஹால் எல்ராட். இதை தமிழில் PSV குமாரசாமி அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலைங்கிற பேரில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. 3வது கேட்டகரி பீப்புள் ரிலேஷன்ஷிப், மக்கள் சம்மந்தப்பட்ட உறவுகளை பற்றியான புத்தகம். இதில் நாம் முதல்ல பார்க்க போகிற புத்தகம் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் பை டேல் கார்னகி. இதை தமிழில் நாகலட்சுமி சண்முகம் நண்பர்களை எளிதாக பெறுவதும் மக்களிடம் செல்வாக்குடன் விளங்குவதும் எப்படிங்கிற பேரில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. 2வது புத்தகம் இதோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் ஹவு டு டாக் டு எனி ஒன் 92 ட்ரிக்ஸ் பிக் சக்ஸஸ் இன் ரிலேஷன்ஷிப் பை லியல் லோண்டஸ். இதை தமிழில் PSV குமாரசாமி பிறரிடம் சகஜமாக பேசுவது எப்படிங்கிற பேரில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. 3வது புத்தகம் பீப்புள் டூல்ஸ். இதை ஆலன் சி ஃபாக்ஸ் எழுதியிருக்கிறாரு. இதை தமிழில் PSV குமாரசாமி மக்களை கையாளும் கலைங்கிற பேரில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. இதில் 52 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. மக்களிடம் எப்படி உறவை வளர்க்குறது, அவங்கக்கிட்ட எப்படி நம்பிக்கையை கொடுக்கறது, இந்த மாதிரி. 4வதா கெட் ஸ்மார்ட் ஹவு டு திங்க் அண்ட் ஆக்ட் லைக் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஹையஸ்ட் பெய்டு பீப்புள் இன் எவ்ரி ஃபீல்டு பை பிரெயின் ட்ரேசி. இதை தமிழில் யார் மொழிபெயர்த்திருக்காங்கங்கிறது தெரில. ஆனால் இதை ஜெய்கோ பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்கு. கெட் ஸ்மார்ட் சாமர்த்தியத்தை வளர்த்து கொள்ளுங்கள்ங்கிற பேரில். இந்த மொழிபெயர்ப்பில் கூட சில பிழைகள் இருக்குது. நான் வாசித்ததை வச்சு தான் சொல்கிறேன். மற்றபடி இது ஒரு நல்ல புக்கு தான். 5வதா உறவுகள் மேம்பட புத்தகம். இதை தமிழ் எழுத்தாளர் சோமா வல்லியப்பன் தான் எழுதியிருக்கிறாரு. இவர் பெரும்பாலும் பொருளாதார சம்மந்தப்பட்டது தான் எழுதுவார். 4வது கேட்டகரி மணி, பணம் சம்மந்தப்பட்ட புத்தகம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது மில்லினியர் ஃபாஸ்ட் லைன் பை MJ டிமார்கோ. இதை தமிழில் PSV குமாரசாமி செல்வபுரிக்கான விரைவு பாதைங்கிற பேரில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. 2வது புத்தகம் ரிச் டேட் புவர் டேட் பை ராபர்ட் கியோஸ்கி அண்ட் சேரன் லெக்டர். இதை தமிழில் நாகலட்சுமி சண்முகம்
பணக்கார தந்தை ஏழை தந்தைங்கிற பேரில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மூணாவதாக ஸ்டார்ட் வித் ஒய் பை சைமன் சினிக். இது முதல்ல காணொளி வடிவில் தான் வந்துச்சு. இந்த காணொலியை நீங்கள் யூடியூப்லேயும் பார்க்க முடியும். இதை தமிழில் நாகலட்சுமி சண்முகம் தான் ஏன் என்ற கேள்வியிலிருந்து தூங்குங்கிற பேரில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நாலாவதாக சீக்ரெட்ஸ் ஆஃப் தி மில்லினியர் மைண்ட் பை டி ஹார்வ் எக்கர். இதை தமிழில் கோடீஸ்வரர்களின் சிந்தனை ரகசியங்கள்ங்கிற பேரில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. யார் மொழிபெயர்த்திருக்காங்கங்கிறது தெரில. மஞ்சுள் பப்ளிகேஷன் இதை வெளியிட்டிருக்கு. அஞ்சாவதாக சைக்காலஜி ஆஃப் மணி பை மார்கன் ஹசல். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் சொல்லலாம். இதோட தமிழ் மொழிபெயர்ப்பு ரொம்ப பிழையாக இருக்குது. பணம் சார் உளவியலுங்கிற பேரில் வெளிவந்திருக்கு. ஜெய்கோ புக்ஸ் தான் இதை வெளியிட்டிருக்கு. அவங்கள்ட்ட என்னோட வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரி நல்ல புத்தகத்தை பிழை இல்லாமையாவது எழுத பாருங்கள். அஞ்சாவது கேட்டகரி, கடைசி கேட்டகரிக்கு வந்துட்டோம். இது கணவன் மனைவி உறவு சார்ந்த புத்தகத்தை பற்றி. இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் அண்ட் உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் பை ஜான் கிரே. இதை தமிழில் நாகலட்சுமி சண்முகம் ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன்கிற பேரில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ரெண்டாவது த 5 லவ் லாங்குவேஜ் பை கேரி சாப்மேன். இதையும் நாகலட்சுமி சண்முகம் தான் மொழிபெயர்த்திருக்காங்க. காதல் மொழிகள் 5ங்கிற பேரில். நீங்கள் இருக்கப்பட்டு படம் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் இந்த புத்தகத்தை பற்றி பேசப்பட்டிருக்கும். அதில் பெருசாக காட்டப்பட்டிருக்கும். அவ்வளோ பெரிய புத்தகம்லாம் கிடையாது, சின்ன புத்தகம்தான். மூணாவதாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை மறந்து போன ரகசியங்கள். இதை நாகலட்சுமி சண்முகமே எழுதியிருக்கிறாங்க. இதை தனிப்பட்ட முறையில் நான் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் நான் பேசினதை தான் புத்தகமாக பதிவு பண்ணியிருக்கேன்னு. இதுவும் ஒரு நல்ல புத்தகம்தான், வாங்கி வாசிங்க. நாலாவதாக கழிவறை இருக்கை லதா. இதுவும் அதிகமாக விற்கப்படுற புத்தகம்னு சொல்லலாம், அதிகமாக பேசப்படுற புத்தகம்னு சொல்லலாம். இந்த புத்தகம் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே காமன் சம்மந்தப்பட்டு தான் நிறைய விஷயம் பேசுது. அதில் மன வாழ்க்கையை எந்த மாதிரிலாம் கசந்து போகுதுங்கிறதையும் சொல்லுது. இதில் லதா தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையையும் சொல்லியிருக்காங்க, தாம் பிரச்சனையையும் நிறைய சொல்லியிருக்காங்க. காமத்தை பற்றியான தெளிவும் புரிதலும் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள். அஞ்சாவதாக பார்க்க போகிற புத்தகம் காதல் வாழ்க. இது மதனோடது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், விஜய் டிவியில் கார்ட்டூனிஸ்டாக இருந்தவர், நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இதில் காதல் வாழ்கிற புத்தகம் சின்ன புத்தகம்தான். அதில் நிறைய பேரோட காதலை பற்றி பேசப்பட்டிருக்கும். ரொம்பவும் நகைப்புக்குரியதாகவும் விசித்திரமாகவும் இருக்கும். எளிதான புத்தகம், எளிதாக முடிச்சிடுவீங்க. இப்போ சொன்னது எல்லாமே நான் வாசித்த புத்தகங்களை பற்றி தான். வெறும் 5 கேட்டகரியாக 5 புத்தகங்களாக தான் நான் பிரிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய சொன்னால் நீங்களும் டயர்டாகிருவீங்க, அப்புறம் நம்ம இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுக்கு தான். அப்புறம் மேற்கொண்டு வேறு ஏதாவது தெரியணும்னா கமெண்டில் தெரிவிங்க. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனையும் மட்டும் அமைக்கிறேங்க. வருகிறேன்.